இல்ல குழந்தையே, நீ இப்பொழுது பண பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். பணம் பணம் என்று குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய். நீ எவ்வளவுதான் கடன் பட்டிருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த அப்பனுடைய வாக்கினை கேள். இதை கேட்டு என் வாக்கின்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறப்போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய இந்த நிலைமையில் உனக்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லையே. நீ எத்தனை காலம் எத்தனை பேருக்கு உதவி செய்தாய்? அவையெல்லாம் யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். உன்னை பண பிரச்சனைகளில் மாட்டிவிட்டு நீ அவமானப்பட வேண்டும். உன்னுடைய சொந்தங்களை நீ நிற்க வேண்டும். எப்படி கீழான நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுதாவது உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான குணத்தை புரிந்துகொள் என் பிள்ளையே. இப்பொழுது நீ உதவி கேட்ட பிறகு வாசலில் நிற்கின்றார்கள். அவர்களுடைய பணம் இருக்கின்றது. ஆனால் அதை தருவதற்கு நீ அவர்கள் கால் விழுந்து கிடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீ இருந்து அவர்களிடத்தில் அதனை பெற வேண்டும் என்று அவசியம் கிடையாது அல்லவா என் குழந்தையே. கடன் என்ற மாய வலையில் மாட்டிக்கொண்டு விட்டால் நான் உனக்கு எத்தனை எச்சரிக்கைகள் விடுத்தேன். நீ கடனில் மாட்டிக்கொள்ளாது சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். ஆனால் நீ அதை பொருள்படுத்தாமல் கடன் பட்டு விட்டாய். இப்பொழுதுதான் நீ கடன் வாங்கியது எவ்வளவு பெரிய தவறு என்று என் குழந்தை உணர்கின்றாய். நீ கடன் பட்ட பணம் உனக்கு சொத்து வாங்கவோ நகை வாங்கவோ உதவிக்காகவோ நன்றாக நினைத்துப்பார். இல்லை, உன்னுடைய பணம் விரயமாக சென்றிருக்கும். அதை உன்னால் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த அனைத்தும் இந்த அப்பன் தெரியும். நடந்தது அத்தனையும் நடந்து விட்டது. இனி நடக்கப் போவதை நீ கவனிக்க செலவு வேண்டும். தயாராக இரு. எந்த காரியத்திலும் ஈடுபட்டு விடாதே. சிற்று பார்த்திருக்கும் மயக்கு விடாதே. பதட்டப்படாதே. நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பனிடமிருந்து வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வழி சொல்கின்றேன். நான் சொல்லும் வழி தர்மத்தின் வழி. உன் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வேலை நீ முதலில் செய்ய வேண்டும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் மனதில் பதிய வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது பணம் கேட்டு எத்தனை பேரிடம் நீ கெஞ்சி இருப்பேய். எத்தனை முறை என் கோவிலுக்கு வந்து சென்று கண் கலங்கி விட்டு அழுதிருப்பாய். நானும் மனது பொறுக்காமல் உன்னை காக்க வைத்து விட்டேன். உன் மனம் பக்குவப்பட வைத்தேன். உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு சிறிது நேரம் போதும். ஆனால் நான் அதனை செய்துவிட்டால் என் பிள்ளைக்கு பணத்தை பற்றிய மதிப்பு தெரியாமல் மரியாதை புரியாமல் போய்விடும் என்பதனால்தான் பணத்தை பற்றி அறிவு வர வேண்டும், புத்தி வர வேண்டும் என்றுதான், படிப்பினை வர வேண்டும் என்றுதான் காரணத்திற்காக நான் உனக்கு உதவவில்லை. ஆனால் உனக்கு இப்பொழுது அப்பன் பண பிரச்சனைக்கு பயந்து விடாமல் அத்தனையும் சமாளிப்பதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பணத்தை பற்றி உன்னுடைய மனநிலை ஆரோக்கியமாக இல்லை. எப்பொழுதெல்லாம் உன்னிடத்தில் பணம் வந்து சேர்கின்றதோ அப்பொழுது பணம் வந்ததற்கான காரணம் இப்பொழுது கணவனின் உழைப்பு, மனைவியின் உழைப்பு, உன் பிள்ளைகளின் உழைப்புதான். அதற்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். கடினமாக உழைத்து
அதற்கு மூலம் உனக்கு பணம் வரும் பொழுது உன்னுடைய கடின உழைப்புக்கு கடினமான உழைத்த உடலுக்கும் இப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் உன்னிடம் பணம் வந்து சேர்கின்றதோ அப்பொழுது பணம் வந்ததற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் உன் அப்பன் உழைப்பாக இருக்கலாம், உன் மனைவி உழைப்பாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளின் உழைப்பாக இருக்கலாம். அதற்கு நீ நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்ந்தால்தான் உன்னுடைய எல்லா பண பிரச்சனைகளுக்கும் மீட்டெடுத்து முதல் வழியாகும். நன்றி உணர்வுகளை என்றென்றும் மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நீ எல்லா இடத்திலும் உன்னுடைய இந்த நிலைமைக்கு மாற்றுமேறு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய போலியான ஆரம்பமாக மட்டுமே உன்னை வசதியாக மிக்கவாக பணம் உள்ளவனாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி காட்டியது. நீ அதற்கு ஆசைப்பட்டது தவறு அல்லவா? ஆனால் அதை செயல்படுத்த பொழுது நீ தவறு செய்து விட்டாய். அது என்ன தவறு என்று தெரியுமா? பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு செல்வம். அந்த செல்வமானது குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் நன்றி உணர்வோடு அதனை மற்றவர்களுக்கு செலவிட வேண்டும். நீ செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் உனக்கு மற்றவர்களுக்கான அவ்வாறு நினைக்காமல் பணத்தை துளியும் மதிக்காமல் வீணாக செலவு செய்தாய். இப்பொழுது மகாலட்சுமி வாசல் செய்யும் செல்வத்தில் துளிகூட உனக்கு பக்தி இல்லை, வெறும் பகட்டு மட்டுமே இருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது நீ செய்த செயலுக்கான வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் அது மட்டுமல்ல, அதிகாலை பொழுது நீ தூங்கிக் கொண்டிருப்பது பண வரவை தடுக்கக்கூடிய செயலாகும். இன்றிலிருந்து அதிகாலை எழுவதை உன்னுடைய வழக்கமாக்கிக்கொள். என்னுடைய வாக்கினை கண்களை மூடி முழுமையாக கேள். உன்னுடைய வளர்ச்சிக்கான பாதையும் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உன்னுடைய எண்ணங்களில் குறிப்புகளின் மூலம் நான் உனக்கு தெளிவாக காட்டுகின்றேன். இது உனக்கு கடைசி வாய்ப்பு. மிகவும் சரியாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய வளர்ச்சியினை நீ யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை மட்டும் மறந்து விடாதே, எப்பொழுதும் ஒருவர் பொருளை தவறாக பயன்படுத்துகிறாரே, அதிலிருந்து அந்த பொருள் மீண்டும் அவரிடத்தில் வர தயங்கும். எந்த ஒரு செல்வத்தை சரியாக முறையாக நீ பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீ யாருக்கும் செலவிட வேண்டும் என்று வரைமுறையில்லாமல் செலவிட்டால் நீ யாருக்காக செலவிட்டாயோ அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நீ போன பிறகு உன்னை பற்றி உன்னிடத்தில் எந்த விதமான ஒரு நல்ல எண்ணத்தையும் வைத்திருக்க மாட்டார்கள். செல்வத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது நீ செய்த செலவு எல்லாம் உன்னை ஆட்டி படைக்கும், ஆடி காட்டும், எல்லாம் அடித்து செல்லும் தூசிகள் போல. ஆனால் நீ அவர்களுக்கு செய்த புண்ணியம் அல்ல. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வெளி உலகம் இன்னும் தெரியவில்லை. உன்னை சுற்றி உள்ள நண்பர்கள் சிலர் உன்னுடைய செல்வத்தை நீ தாராளமாக அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சுயநலமாக நோக்கத்தோடு மட்டுமே உன்னோடு பழகி வருகின்றார்கள். இது புரியாமல் அவர்களுக்கு தவறான நபர்களுக்கு நீ உன்னுடைய செல்வத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கின்றாய். சற்று சிந்தித்து பார். அவர்கள் சொல்வதை எப்படி பாதுகாக்கின்றாய் என்பது உனக்கு புரியும். நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னிடத்தில் பழகும் நோக்கத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு புரியும். நீ கஷ்டப்பட்டு உழைத்து அதனால் கிடைத்த செல்வத்தை மற்றவருக்கு உதவிக்கு நோக்கத்துடன் கொடுக்கிறாய். ஆனால் உன்னுடைய நோக்கம் சரியாக உள்ளது இருந்தால் என்ன பயன்? நீ உதவக்கூடிய ஆட்கள் சரியான நபர்கள் அல்லவா? அவர்களுடைய குணத்தை பார். உண்மையாகவே அவர்கள் கஷ்டப்படுகின்றார்களா என்பதை ஆராய்ந்து பார். அதன் பிறகு உதவி செய். என் குழந்தையே, இப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும். உன்னை யாராவது உயர்வாக பேசினால் நீ மன மகிழ்ச்சியை அடைந்து அவர்களுக்கு பண பலன்களை நீ கொடுக்கத்தானே வேண்டும். உன்னிடம் முகஸ்துதி படுகிறார்கள். அந்த முகஸ்துதியை எண்ணி என் குழந்தை நீ இப்பொழுதாவது விழித்து கொண்டால் உன்னை உயர்வாக பேசுவதால் நீ மனமகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு பல பலன்களை கொடுப்பாய் என்று தெரிந்துதான் உன்னிடத்தில் முகஸ்துபியை படுகிறார்கள். அவர்களின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள உன் அப்பன் சொல்வதை கேள். அடுத்த முறை இது போன்ற முகஸ்துபி கூறும் பொழுது உன் கண்களை மூடி இந்த அப்பன் வார்த்தைகளை நினைவில் கொண்டு வா. எல்லாவற்றும் உன் மனது நிதானப்படும். அவசரப்படாமாட்டாய். உன்னுடைய செல்வத்தை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வரவை விட உனக்கு செலவு அதிகமாக விடுகின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டால் எளிமையாக வாழ கற்றுக்கொள். உனக்கான சோதனை காலம் இது என்பதை புரிந்து கொள். அப்பன் உனக்கு இத்துணை இருக்கின்றேன். உன்னால் முயன்ற சில முதலில் ஒரு தொழிலை தொடங்கு. அந்த தொழில் உனக்கு நிறையவான பலனை கொடுக்க போகின்றது. யாரெல்லாம் உனக்கு பண உதவி செய்ய தயங்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை நம்பி எப்படி பணம் கொடுப்பது என்று கேவலமாக நினைத்தார்களோ, பேசினார்களோ, அவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னிடம் வந்து நபர்களாகிக் கொள்ள விரும்புகிறார்கள். என் தங்கமே, அது உண்மை அல்ல. அவர்கள் செய்த துரோகம் ஒரு நாளும் மறந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, பணம் இருந்தால்தான் இந்த சமுதாயம் மதிக்கும் என்பதை புரிய வைக்கும். இது அப்பன் ஒரு சோதனை. இது நாள் வரையிலும் உனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் கடந்து செல்ல இந்த அப்பன் உனக்காக நான் துணை இருந்தேன். இனி வரும் காலத்திலும் இது தொடங்கும் என்பதை எந்த ஒரு செயல்பாடும் செய்தாலும் அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும். எந்த செயலை செய்தாலும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும். நம்பிக்கையும் செயல்பாடும் இன்னைக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் உனக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.